வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தண்ணிங்க லிட்ரலாக பாய்சனாக மாறிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம ஃபெமிலியராக கேட்டு வளர்ந்துருக்கோம் யூ ஆர் வாட் யூ ஈட். பட் அதை விட இன்னும் நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் வாட் யூர் எர்த் கேரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே, இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக காணப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் ரிவரில் இது மாதிரி ஃப்ராத் காணப்படுது, இது மாதிரி கெமிக்கல்ஸ் காணப்படுது, ரிவர் பொல்யூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆனது ரிவர் கிடையாது, அதை கன்சியூம் பண்ணுற மக்கள் தான். ரிவருக்கு கெமிக்கல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் மூவிங். பட் அதை கன்சியூம் பண்ணுற ஹியூமன் பீயிங்ஸ், we are the ones who is getting affected with all the chemicals that it is incorporating. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சாதாரணமாக டிடிஎஸ், அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தண்ணியில் இருக்க என்னென்ன மினரல்ஸ்லாம் அதை கேரி பண்ணிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது நேச்சுரலாக ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து எர்த்லேருந்து நம்மளுக்கு லிபரேட் ஆகக்கூடிய மினரல்ஸ் தட் கிரவுண்ட் வாட்டர் கேரிஸ் தட். சில கெமிக்கல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் குரோமியம், யுரேனியம், ஆர்சனிக், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரன் ஆஃப்லேருந்து வரக்கூடியது. நைட்ரேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப்லேருந்து வரக்கூடியது. ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் யூசிங் த ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட ரன் ஆஃப்லேருந்து வரக்கூடியது. ஸோ இன்னைக்கு இதை கன்சியூம் பண்ணுற நம்மளோட உடம்புல இதோட லெவல் கூடிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம என்னன்னு இப்போ பார்க்கக்கூடாதுன்னா, ஓகே ரிவர் பொல்யூட் ஆயிடுச்சு, ரிவரில் வந்து இது மாதிரி கெமிக்கல்ஸ் கலந்துடுச்சு, விச் மீன்ஸ் இன்னும் அது ஜஸ்ட் ஒரு மீடியம் தான். ரிவர் இஸ் ஜஸ்ட் மீடியம். நம்ம அதை கன்சியூம் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் நம்ம தான் அந்த கெமிக்கலை கன்சியூம் பண்ண போகிறோம், நம்ம தான் அந்த பொல்யூட்டடான ஒரு தண்ணியை குடிக்க போகிறோம். ஸோ வி ஆர் லிட்ரலி அ வாக்கிங் லிவிங் பீயிங்ஸ் carrying such poisons in our body. So இன்னைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா already almost 20% of the aquifers of the India is already contaminated with nitrates, uranium, arsenic இது மாதிரியான கெமிக்கல்ஸால கண்டாமினேட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அக்யூஃபயர்ஸ்னு நம்ம என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது நிலத்துக்கு அடியில் கிரவுண்ட் வாட்டருங்கிறது வேற. ஸோ இது வந்து அக்யூஃபயர்ஸுங்கிறது இட் இஸ் a layer of rocks, இது மாதிரி கிளே, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அக்யூஃபயர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ராக்ஸ் இது மாதிரியான இருக்கும். ஸோ that carries a water in it. ஸோ இதுலேயே ரெண்டு லேயர்ஸ் இருக்கும், கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ், அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ். அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ்னா இந்த நிலத்தோட மேல் பரப்புல இருக்கக்கூடியது, அதாவது இப்போ மழை பெஞ்ச உடனே அதுதான் உறிஞ்சு வச்சுக்கிறது. ஈஸியா வந்து கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு வந்து ஃபிளக்சுவேட் ஆகும், அங்க இருக்கிற தண்ணியோட அளவு வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் ஒரு ஹீட் அதிகமானாலோ இல்லை ரெயின்ஃபால் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ ஸோ அங்க இருக்கிற வாட்டர் லெவல் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகக்கூடியது. இட் கீப்ஸ் ஆன் ஃபிளக்சுவேட்டிங். அன்லைக் ஃபைண்ட் அக்யூஃபயர்ஸ் வந்து அது இன்னும் டீப்பரான ஒரு லேயர்ல இருக்கும். ஃபைண்ட் அக்யூஃபயர்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கிணறு வருது. ஸோ அங்க வந்து நம்ம அங்க வரையும் நம்ம வந்து டிக் பண்ணி போறப்போ ஈஸியா வந்து என்ன பண்ணணும்னா, அந்த அடியில் இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாம் இட் வில் பி ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ நம்ம கிணறுக்கு குழி வெட்டி நோண்டுறப்போ அது ஈஸியா வந்து அந்த இடத்துல தண்ணி அழகா அப்படி சுரந்து மேல வந்துடும். ஸோ இன்னைக்கு சராசரியா 20% ஆஃப் த அக்யூஃபயர்ஸ் which includes both confined and unconfined aquifers வந்து is already contaminated with uranium இது மாதிரியான கெமிக்கல்ஸால கண்டாமினேட் ஆகப்பட்டுருச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டொமஸ்டிக் சூவேஜ் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியோட கழிவுகள் வந்து பெரிய பங்கு இதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அழிவுக்கு. இதுவே நார்த் இந்தியா சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் பஞ்சாப், ஹரியானா இது மாதிரியான சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வாட்டரில் வந்து அதிகமாக அந்த யுரேனியம் அதிகமாக காணப்பட்டு இருக்கு. இதுவே சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியா பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ளூரைடு அண்ட் நைட்ரேட்ஸ் அதிகமாக காணப்பட்டு இருக்கு. இதுவே ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியா பார்த்துக்கிட்டோம்னா அர்சனிக் அதிகமாக தண்ணியில் காணப்பட்டு இருக்கு. ஸோ இதனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றத நம்ம போக போக பேசுவோம். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு வாட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு இரிகேஷனுக்கு இந்த மாதிரி தண்ணியை யூஸ் பண்ணி பண்றப்போ ஸோ அதுல வர்ற ஒரு கிராப்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ ஒரு ஃப்ரூட்ஸோ that carries all these kind of chemicals in it. So அதனால தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய countries are banning the இந்தியாவோட vegetables and fruits வந்து they are banning it because it contains high amount of fertilizers. Besides all these things, உள்ளேயும் பார்த்தோம்னா it carries, it's not just only coated with all these kind of fertilizers and pesticides, but it also carries all these kind of chemicals in it. So அப்போ அதை கன்சியூம் பண்றப்போ பல ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதையும் பற்றி என்னென்னு நம்ம பேசுவோம். ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதை கன்சியூம் பண்ணினா ஒரு பிளான்ஸை ஒரு கிராப்ஸை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பேசுவோம். இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைலி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் வந்துருச்சு. இந்த நைட்ரஜன் கேரி பண்ணிட்டு அது அந்த காலத்துலேருந்தே வந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம் இந்த World War II
இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். World War II they had huge amount of இந்த நைட்ரஜன்ஸ்லாம் வச்சிருந்து அந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ் எல்லாம் இது மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணி பாம்ஸ் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. World War II டக்குன்னு என்ன போனப்போ சரி இது என்ன ரீபர்பஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு அதே யூஸ் பண்ண அதே மிஷினரிஸை ரீபர்பஸ் பண்ணி இது மாதிரி சரி பிளான்ஸ்க்கு வந்து ஃபர்டிலைசர்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அதே விச் இந்த மிஷினரிஸை வச்சு ஆர்ட்லரி ஷெல்ஸ் இது மாதிரி பாம்ஸ் எல்லாம் தயாரிச்ச அதே மிஷினை ரீபர்பஸ் பண்ணி இது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றினாங்க. ஸோ அப்போதான் இந்த இது மாதிரி இந்த நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ்லாம் அதிகமாக வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கிராப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. இது பார்த்துக்கோங்க, எப்போ நடந்தது World War II, still now we are carrying those impacts in our body, in our day-to-day life. For example, animal farming ஆகட்டும், இப்போ இது மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த World War II ஓட இம்பாக்ட் வந்து still now we all carry it. இன்னும் வரையும் அதோட இம்பாக்ட் வந்து அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ சரி, எனிவேஸ் லைக் ஜம்பிங் பேக் டு த டாபிக் பார்த்தோம்னா, இப்போ இது மாதிரி இப்போ நான் ஹைலி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இரிகேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறப்போ நம்மளோட கிரவுண்ட் வாட்டரில் இந்த நைட்ரேட்டோட இந்த கெமிக்கலோட லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ விச் வி ஆர் கோயிங் டு கன்சியூம் சச் ஹைலி நைட்ரேட் ஃபில்டு வாட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோனோகல்ச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அரிசி, பேடி, கோதுமை இது மாதிரியான விஷயங்களுக்கு மோனோகல்ச்சர் போகிறப்போ என்ன ஆகும்னா கிரவுண்ட் வாட்டரோட அழிவு அதிகமாக ஏற்படும், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அதிகமாக ஏற்படும். பிகாஸ் தோஸ் கன்சியூம்ஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் when we go for monoculture. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் வாட் வி ஷுட் கோ ஃபார் மல்டிபிள் நிறைய விதமான கிராப்ஸ் வி ஷுட் அக்கார்டிங்லி. இப்போ சில வகையான கிராப்ஸ் இருக்கு, அதை நம்ம அந்த கிராப்ஸை நம்ம நட்டு வச்சுட்டோம்னா இது மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம போகவே தேவையில்ல, அந்த பூச்சிங்க போய் அந்த செடியை சாப்பிட்டுடுங்க. ஸோ இட் வுடன்ட் பி லைக் உள்ள இன்வேட் ஆகி உள்ள இருக்கிற ரைஸ் கிராப்ஸுக்கோ இல்லை உள்ள இருக்கிற நம்ம தயாரிக்கிற ஃபுட் கிராப்ஸுக்கோ அதை அட்டாக் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆல் தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் இன்வேடிங் த கிரவுண்ட் வாட்டர் விச் வி ஆர் கோயிங் டு கன்சியூம். ஸோ இது மாதிரி மோனோகல்ச்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் டிப்ளீஷன் அதிகமாகுது. ஸோ வாட்டர் அதிகமாக அழியிறனால இது மாதிரியான கெமிக்கல்ஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் கிரவுண்ட் வாட்டருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குன்னு வைங்க, உப்பும் நல்ல தண்ணி எல்லாம் கலந்து இருக்குன்னு. ஆஸ் அ டைம் கோஸ் பை தண்ணி எவாபரேட் ஆயிடும், பட் வாட்டர் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் வந்து ரிமைனிங்காக இருக்கும். ஸோ ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த உப்பு மாதிரி தான் இங்கே இந்த மாதிரி இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் ஆயிடுச்சுன்னு வைங்க, இது மாதிரி இப்போ மோனோகல்ச்சர் போகிறப்ப தண்ணி அதிகமாக கன்சியூம் பண்ணிவிடும் இந்த செடிங்கள்லாம். ஸோ இப்போ வாட்டர் காலி, ஆனால் அங்கே இருக்கிற கெமிக்கல்ஸ் மெட்டல்ஸ் எல்லாம் ஹெவியான ஹை கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் அங்கேயே இருந்துரும். சரிங்களா? இப்போ நாளைக்கு ரெயின்ஃபால் ஆகுறப்போ மழை பெய்யறப்ப என்ன ஆயிடும்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் லைக் இட் வில் கோ இன்சைட் த கிரவுண்ட் வாட்டர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஊடுருவி போகி இட் பைபாசஸ் த கன்ஃபைன்ட் aquifers or unconfined aquifers, நாளடைவில் உள்ள ரீச் ஆகி it will be spreading all along. So ஊடுருவி போயிடும். ஸோ அதனால தான் we cannot determine the quality of the water by checking ஒரு கிணறை மட்டும் செக் பண்ணிட்டு we cannot determine, because ஒரு இடத்துல அந்த கெமிக்கலோட கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கலாம், அது அப்படியே ஊடுருவி உள்ள அந்த பாறைகளுக்கு அடியில இந்த கீழே இருக்கிற களிமண்ணுக்கு அடியில பரவி இருக்கலாம். அதனால ஒரு தொலைவுல இருக்கிற கிணறுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகலாம், கொஞ்சம் கிட்ட இருக்கிற கிணறுக்கு ஆல்ரெடி அந்த கெமிக்கல்ஸ் வந்து உள்ள வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் we just cannot determine the water quality just by checking the wells. ஓகே, இந்த வெல்லில் இது இல்லை, இந்த கிணறுல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. இது ஒரு டைம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த தூரத்தில் இருக்கிற கிணறை ரீச் பண்ணுறதுக்கே தவிர we just can't determine by checking the ஒரு கிணறை மட்டும் செக் பண்ணி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ எனிவேஸ், பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ த aquifers. ரொம்ப குழி தோண்டி தண்ணி எடுக்கிறதும் ரொம்ப ஆபத்து, ரொம்ப போர் ரொம்ப அதிகமாக போடுறது, இந்த அதிகமாக ட்ரில்லிங் பண்ணி இது மாதிரி பண்ணுறது, அதில் ஒரு ஆபத்து இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே பூமியில் இது மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரைடு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம இப்போ அதிகமாக இன்னும் ஆழமாக பூமியை தோண்ட இது மாதிரியான ஃப்ளூரைடு வந்து தண்ணியில் கலக்கும், அதிகமாக வந்து நேச்சுரலாகவே இதில் பூமியில் இருக்கிற ஃப்ளூரைட்ஸ் வந்து தண்ணியில் கலக்கும். ஸோ we will be consuming it. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளூரைடு ரிச் தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆயிடும்னா டென்டல் ஃப்ளூரோசிஸ், அதாவது பல்லு குழந்தை வளருது, பல்லு இன்னும் முளைக்கலன்னு வைங்க. ஸோ முளைக்காத ஸ்டேஜில் இது மாதிரி தண்ணி கன்சியூம் பண்ணும்போது டென்டல் ஃப்ளூரோசிஸ் வரும். அதாவது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான மஞ்சள் கலரில் கரை படைஞ்சே பல்லு வளரும்.
வரும். ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டென்டல் ஃப்ளூரோசிஸ் கேஸ் தான் அதெல்லாம். இப்போ ஸ்கெலட்டல் ஃப்ளூரோசிஸ் இதுவே ஒரு அடல்ட் அந்த தண்ணி கன்சியூம் பண்ணுறாங்க, ரொம்ப லாங் ரன்ல என்ன ஆயிடும்னா போன் டிஃபார்மிட்டி வந்துடும். என்ன பண்ணும், இந்த ஃப்ளூராய்டு எல்லாம் போய் போன்ல இருக்கிற கால்சியமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளூராய்டு போய் ஒட்டிக்கும். ஸோ தட் அந்த ஒரு கண்டிஷன்ல போன் டிஃபார்மிட்டிஸ் வரும், போன் வீக் ஆகும், போன் பிரிட்டில் ஆகிடும். ஸோ இது வந்து தட் இஸ் வாட் நம்ம வந்து ஒரு அது டூத் பேஸ்ட் இதுலையும் அதுதான். நம்ம இப்போ ஃப்ளூராய்டு டூத் பேஸ்ட் வந்து அதிகமாக காணப்பட்டு இருக்கு. ஃப்ளூராய்டு இஸ் வாட் லைக் அந்த மார்க்கெட்டில் ஃப்ளூராய்டு வந்து ஒரு பெரிய காமனான ஒரு பொருள் ஆயிடுச்சு. அது மாதிரியான ஒரு டூத் பேஸ்ட்டு இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தே ஆர் அட்வர்டைசிங் இட் பை சேயிங் லைக் யூஸ் திஸ் டூத் பேஸ்ட் யூ கேன் கெட் இன்டிமேட்னு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு அது அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் தேல் பி லைக் டேகிங் இட் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு லைன்ல வந்து கீப் இட் அவே ஃப்ரம் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று முடிக்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் டாக்கிங் மச் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளூராய்டோட ப்ராப்ளம் பற்றி பேசுறது கிடையாது. ஸோ நம்ம ஒரு நாளடைவில் இன்னைக்கு ஒரு டூத் பேஸ்டா 2 டூத் பேஸ்ட் டியூபா அப்படி கிடையாது. நம்ம லாங் ரன்ல கடைசி வரையும் பல்லு விளக்கிக்கிட்டு தான் இருக்கோம், டூத் பேஸ்ட் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் டூ ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் அவர் ஹெல்த். சரி, இப்போ கமிங் பேக் டு த டாபிக். ஸோ நம்ம தண்ணியில் இது மாதிரி ஃப்ளூராய்டு இருந்தாலும் இதே பிரச்சனை தான் வரும். டென்டல் ஃப்ளூரோசிஸ், ஸ்கெலட்டல் ஃப்ளூரோசிஸ் இது மாதிரியான பிரச்சனை. ஸோ இது ஜியாலஜிக்கலாகவே நேச்சுரலாகவே இருக்கிறது. ரொம்ப பூமியை நோண்டி நோண்டி எடுக்கிறப்போ இது வந்து இன்னும் ஹை டிசால்வ் ஆகி தண்ணியில் இன்னும் அதிகமாக வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அப்போ அதிக அளவில் வந்து அர்பனைசேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதிக அளவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ விச் ஹேப்பன்ஸ் விச் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளிடும். இப்போ நாளைக்கு அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, அதிகமான வீடுங்க வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த சூவேஜ் ஜெனரேட் ஆகிறது அதிகமாயிடும். ஸோ வி நீட் அ பிளான் டு அட்லீஸ்ட் டு ட்ரீட் த வாட்டர். இட்ஸ் லைக் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய தொழிற்சாலை வர்றபோது அதுலேருந்து தொழிற்சாலையில் கழிவுகள் உற்பத்தியும் அதிகமாகும். அப்போது அந்த கழிவு உற்பத்தி ஆகிறத நம்ம ட்ரீட் பண்ணிட்டு தான் ஆக்சுவலி இட் டசன்ட் மேக் சென்ஸ் தட் வி ஆர் ரிலீசிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் sewage into the water, into the river. It doesn't make sense in the very first place. At least the bare minimum thing that they could do is by treating the water before releasing it into the rivers. இது மாதிரியான bare minimum thing that they could do is treating it. For example, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னு வைங்க, we should encourage them to go for like ரீயூஸ் பண்ணுங்க, ரீட்ரீட் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு தான் we should force them to get in there. இன்னைக்கு ஏன்னா we just can't let, because இந்த இப்போ ட்ரீட்டிங்கிற பேரில் இப்போ தண்ணியை வந்து ட்ரீட் பண்ணிட்டியா. இப்போ என்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம விசாரிச்சாலும் நீ உன் தண்ணியை ட்ரீட் பண்ணிட்டியா கழிவில் ரிவரில் கலக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா கவர்மெண்ட் கேள்வி கேட்டுச்சுன்னா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சரிங்களா. பட் இட் டஸ் காஸ் த ஹார்ம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த கிரவுண்ட் வாட்டரோட இன்வேஷன் மூலியமா அந்த கிரவுண்ட் வாட்டருக்குள்ள இது மாதிரியான கெமிக்கல்ஸ் பூந்துருச்சுன்னு வைங்க, கண்ணுக்கே தெரியாது. மக்களுக்கு அதனால வர்ற பிரச்சனை உடல் ரீதியா வர்றது மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் காணப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொசுக்கள்னால ஒரு நோய் பரவுது, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கொசுனால இதெல்லாம் பரவுது, இது சுத்திக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். பட் இது ஒரு கிரவுண்ட் வாட்டருக்குள்ள வந்து ஒரு இன்வேஷன் நடந்து கிரவுண்ட் வாட்டருக்குள்ள இன்ட்ரூட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதனால ஜெனரேட் ஆகிற மக்களுக்கு வர்ற ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான நம்ம எஃபர்ட்ஸும் நம்ம போடுறது கிடையாது அந்த கிரவுண்ட் வாட்டர். ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் த வாட்டர் சிஸ்டமையும் ஹெல்த் சிஸ்டம் இது மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். பட் ஆல் ஷுட் ஒர்க் அலாங் டுகெதர். ஒன்லி தென் வி வில் ஃபைண்ட் அவுட் நம்ம ஓகே இது வரை ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்போ இதுக்கு இப்போ வாட்டர் சிஸ்டமில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம உடனே நேவிகேட் பண்ணி போக முடியும். இப்போ ஒரு ஊரில் இருக்கிறாங்க மக்கள், அவங்களுக்கு எல்லாமே கிட்னி இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அப்போ வர ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஓகே இது இன்க்ரீஸ் இந்த கேஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, தட்ஸ் ஹவ் தே see it. But if we interlink both of the systems, the தண்ணி சிஸ்டமையும் ஹெல்த் சிஸ்டமையும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சுட்டா they will be like okay நமக்கு தண்ணி பார்க்குறோமா, தண்ணியில் இப்போ இதெல்லாம் இது மாதிரியான கெமிக்கல்ஸ் இது மாதிரி யுரேனியம் குரோமியம்லாம் கலந்துக்கிட்டு இருக்கே, அப்போ அதனால வந்துகிட்டு இருக்கு. ஸோ தென் we will be like we should immediately go for the okay அங்கே இருக்கிறவங்க அந்த தண்ணியை கன்சியூம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு எல்லாருமே சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு பெரிய அளவில் வீட்டுக்கு வீடு ஆரோன்னு இல்லாமல் வீட்டுக்கு வீடு பியூரிஃபையர்னு இல்லாமல் அந்த வில்லேஜுக்கு ஒரு ப்ராடர் வேல ஒரு பெரிய ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் கொண்டு வரணும். வில்லேஜுக்கான ஒரு பெரிய பியூரிஃபையர் அப்படி அது கொண்டு வரணும். ஸோ அட்லீஸ்ட் பிகாஸ் வி கான்ட் டேக் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, என்ன தண்ணினால நிறைய பிரச்சனை வருது. ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஒரு பியூரிஃபையர் ஒரு ப்ராடரான லெவலில் அங்கே கொண்டு வந்துட்டா ஓகே
அங்கே வர ஹெல்த் இஷ்யூஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் வை ஹெல்த் சிஸ்டம் ஆகட்டும், இது மாதிரி தண்ணி சிஸ்டம் ஆகட்டும், எவ்ரி திங் ஷுட் ஒர்க் அலாங் டுகெதர், நாட் செப்பரேட்லி. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தோ தே ட்ரீட் இட் அண்ட் தே ரிலீஸ் இட், தேர் இஸ் நோ ஷூரிட்டி தட் ஓகே இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்லைன்னு கிடையாது. தட் இஸ் வாட் கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன் அட் திஸ் லைக் கைண்ட் ஆஃப் நீ வந்து ரிலீஸ்லாம் பண்ணாத, நீ அந்த தண்ணியை நீ ரீசைக்கிள் பண்ணி நீ ரீயூஸ் பண்றதா இருந்தா உன் இண்டஸ்ட்ரியை நீ வச்சு இங்க ரன் பண்ணு. அப்படி உன்னால பண்ண முடியாது, நீ வாய்ப்பு இல்லைன்னா நீ தயவு செய்து வராத, தேவையில்லை. அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை. அந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும் கவர்மெண்ட். பிகாஸ் வி ஜஸ்ட் காண்ட் லைக் ஓகே நான் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்து நீ ஓகே ஓகே ஓகேன்னு அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இது தண்ணினால வர்ற பிரச்சனை மனுஷங்களுக்கு. இப்போ இது மாதிரியான ஒரு கெமிக்கல்ஸ் கலந்த தண்ணியை மனுஷன் குடிக்கிறதே இது இன்னுமே ஓகே இந்த தண்ணினால இந்த பிரச்சனை வருதுன்னு ஒரு பெரிய அளவில் நம்ம பேசப்படலை, சரிங்களா? இப்போ அந்த குடிக்கிற மிருகங்களோட நிலைமை, அதை வச்சு விவசாயம் பண்றோம். கண்ணுக்கு நம்ம அதான் அந்த ரீஜன்ல இருக்கிற ரிவர் பாதிக்கப்பட்டா அப்ப அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் பிரச்சனைன்னு கிடையாது. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்றாங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் பண்ண கிராப்ஸையோ அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸையோ எக்ஸ்போர்ட் பண்றோமா, இல்ல ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா வேற வேற ஊருக்கு, அதை கன்சியூம் பண்றப்போ அதோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பாதிக்கப்படும். ஸோ தட் இஸ் வாட் வி ஷுட் நெவர் டேக் காம்ப்ரமைஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் செக்டர்ஸ். நீ வாட்டரை நீ ரீட்ரீட் பண்ணி நீ ரீசைக்கிள் பண்ணி நீ ரீயூஸ் பண்ணா உன் இண்டஸ்ட்ரியாவை, இல்லையா நீ தேவையில்லை, நீ ஒன்றும் தேவையில்லை, நீ எடுத்துட்டு போய் நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். we should have that audacity to take the decision, to take that call, instead of just welcoming like இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சா, that is what urbanization, that is what இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சா, okay we are heading towards the progress, we are developing country, we are heading towards the development. No, that is not the truth, because economic development should not come at the expense of these kind of like தண்ணியோட குவாலிட்டியை நீ எடுத்து கொடுத்துட்டு அப்படி வரக்கூடாது. அப்படி வர எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருந்துறை எடுத்து பேசணும்னு லைக் ரோடுல அங்க இருக்கிற தண்ணியோட டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், லைக் வந்து டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் இந்த வாட்டர்னு சொல்லுவோம். லைக் நார்மலா தண்ணியில மினரல்ஸ் இருக்கணும் தான். ஏன்னா மினரல் இல்லாத தண்ணியை குடிச்சா பல்லு எல்லாம் தேஞ்சு போயிடும். பிகாஸ் நம்மளுக்கு இந்த கிரவுண்ட் வாட்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் மினரல்ஸ். தண்ணி இந்த பூமிக்கு அடியில் அந்த கால்சியம், அதாவது பாறைகள்ல இருக்கிற கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகி அந்த தண்ணியில வரும். ஸோ அந்த தண்ணியை குடிக்கும்போது வி கெட் தி கால்சியம். இன்னைக்கு நம்ம அந்த கால்சியம் இல்லாத அந்த மினரல் இல்லாத தண்ணி நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகிடும், நம்ம போன்ல இருக்கிற நம்ம மசில்ஸ்ல இருக்கிற, ஸோ நீங்க கால்சியம் இல்லை எனக்கு வேணும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி உன் போன்ல இருக்கிறத நான் எடுத்து செயல்படுவேன், உன்னோட மசில்ஸ்ல இருக்கிறத நான் எடுத்து செயல்படுவேன். நம்ம பாடி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு அதுக்கு தேவையானது நம்ம கொடுக்கலன்னா நம்ம பாடியில இருக்கிறத அதை எடுத்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் மினரல்ஸ். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கலந்து விடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம், இதெல்லாம் வந்து குரோமியம், இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி கலக்கிறது. ஸோ தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் டிடிஎஸ். ஸோ அதுவும் இந்த டிடிஎஸ்ல வந்து பங்கு கொடுக்கும். ஸோ அந்த டிடிஎஸ் தண்ணியில் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாகிட்டாலும் பிரச்சனை. அது ஒருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, சரிங்களா? இப்ப பெருந்துறை ஈரோடுல பாத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா அங்க இருக்கிற தண்ணியோட டிடிஎஸ் அளவுலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் ஹிட் 3000 mg per லிட்டர்லாம் ஆயிடுச்சு. அதாவது 3000 mg per லிட்டர். இதுவே WHO கொடுத்த சாங்ஷன் லிமிட் என்னன்னா, அக்செப்டபிள் லிமிட் உன் தண்ணியில ஓகே 300 mg per லிட்டர் இருக்கிறது ஓகே, இட் இஸ் குட், வெல் அண்ட் குட். 150 to 300 mg per லிட்டர் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உன்னோட தண்ணியில டிடிஎஸ் இவ்வளோ இருக்கலாம், பிகாஸ் தட் வில் இன்வால்வ் கால்சியம், இது மாதிரி ரெக்வயர்ட் மினரல்ஸ்லாம் உனக்கு அதில் கிடைச்சிரும் அந்த தண்ணி குடிக்கிறப்ப. இதுவே இந்தியன் ஸ்டாண்டர்ட் they gave a little bit of flexibility, like it can be up to like acceptable limit வந்து 500 mg per liter வந்து acceptable limit ன்னு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து they gave a little bit of flexibility compared to WHO. So up to ஒரு 500 mg per liter is fine அப்படின்னு கொடுத்திருக்கிற சாங்ஷனுக்கு now we have almost 3000 mg per liter, which is far beyond acceptable limit. Because யோசிச்சு பாருங்க, 3000 எங்க இருக்கு, 500 எங்க இருக்கு. இப்போ இதனால எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அங்க இருக்க சிப்காட் will they take the accountability? ஏன்னா அந்த 1990s சிப்காட் எஸ்டாப்ளிஷ் பண்ண அடுத்து கொஞ்சம் டிகேட்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் அங்கே இருக்கிற கிரவுண்ட் வாட்டரில் இது மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு, கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு.
ஸோ வில் தே டேக் த அக்கௌண்டபிலிட்டி? பிகாஸ் அங்க ரன் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ஃபேக் ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், வில் தே டேக் த அக்கௌண்டபிலிட்டி? அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து அந்த டையிங் பண்ணுவாங்க, அந்த கலரிங், அப்புறம் அந்த ப்ளீச்சிங் ஒர்க். ஸோ இது மாதிரியான நிறைய வேலைங்க அங்க நடந்துட்டு இருக்கும். அதனால ஜெனரேட் ஆகிறது பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் எக்ஸாம்பிள் குளோரைடு, சல்ஃபேட்டு, கேட்மியம், குரோமியம், லெட், இது மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதனால ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. விச் இஸ் லைக் அட் தி எண்ட் எங்க தண்ணியில தான் போகுது எல்லாமே. அதனாலதான் என்ன சொல்றாங்க, எங்க தண்ணி வந்து நுரையா வருது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஓகே இங்க பாரு கண்ணுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது லைக் நிறைய விசிபிளா நடக்குது. தண்ணியில ஃப்ராத் காணப்படுது, நுரைகள் காணப்படுது, பறந்துகிட்டு இருக்கு காத்துல. ஸோ இவ்வளோ ஒரு விசிபிளா ஒரு விஷயம் தெரியறப்போ why can't you take the accountability and shut down all these kind of factories right there? Because nothing should come at the expense of the like or economy should never come at the expense of the people's health or anyone's health. ஒரு பூமியோட நலத்தை கொலைச்சு எந்த ஒரு வளர்ச்சியும் தேவை கிடையாது. அப்படி ஒரு வளர்ச்சி இன்னைக்கு கண்ணுக்கு வந்து ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு பேசினாலும் ஒரு லாங் ரன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா who's gonna pay the price? அந்த மக்கள் தான். அங்க இருக்கிற ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தட் லேண்ட்ஸ் பிகம்ஸ் லைக் அங்க வாழவே முடியாத ஒரு லேண்டாக போயிடும். அங்க இருக்கிற தண்ணி எதுவாயிடுச்சுன்னா என்ன வேற என்ன. சரி, இப்ப இது மாதிரியான தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆயிடும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும். மெட்டாலிக் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், சால்ட் ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், ஒரு உப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இப்போ இந்த குளோரைடு, சல்ஃபேட், இந்த மெக்னீஷியம் இதெல்லாம் தண்ணியில் அதிகமாயிடுச்சுன்னா இது மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். இப்போ இந்த தண்ணியை வந்து நார்மலாவே குடிக்க முடியாது. ஸோ வந்து என்னன்னா ஒரு 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 டேஸ்ட்லெஸ்ஸான ஒரு தண்ணி ஆயிரும், ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வந்துடும், ஒரு பிட்டர்னஸ் வந்துடும். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி இட் ரெடியூசஸ் த லைக் ஒரு தண்ணி எனக்கு வேணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அது வந்து நம்மள அறியாமலே அந்த எண்ணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். லைக் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா டீஹைட்ரேஷன் வரும். தண்ணி இருக்கிறது கெட்ட தண்ணி தான், அந்த கெட்ட தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆயிடும், இந்த தண்ணி வேண்டாம் அப்படின்ற ஒரு மனம் வந்துடும். அதனால டீஹைட்ரேஷன் வந்து இது எதனால வருதுன்னா சாதாரணமா இந்த டிடிஎஸோட லிமிட் இருக்கு இல்லைங்களா, அது 500 mg/லிட்டரை தாண்டினால இது மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். பட் அங்க யோசிச்சு பாருங்க, அவங்க தண்ணியில எல்லாம் இட் கிராஸ்ட் ஆல்மோஸ்ட் 2000 mg/L. அது கணக்குலயே வைக்க முடியாத அளவுக்கெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இதுவே அந்த டிடிஎஸோட அளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா 900ல இருந்து 1000 mg/லிட்டர் இருந்தா என்ன ஆகிடும்னா ஆஸ்மோட்டிக் இம்பேலன்ஸ், அதாவது கட்டுல ஏன்னா ஆஸ்மோட்டிக் இம்பேலன்ஸ்னு நடக்கும். அந்த பேலன்ஸா இருக்கணும் சரிங்களா. அந்த ஆஸ்மோட்டிக் இம்பேலன்ஸ்னு ஒன்று நடக்கும் பிகாஸ் ஆஃப் த மெக்னீஷியம் சல்ஃபேட், இது மாதிரி தண்ணியில் இருக்கிற சோடியம் சல்ஃபேட்லாம் என்ன பண்ணிடும், ஆஸ்மோட்டிக் இம்பேலன்ஸ் காஸ் பண்ணிடும் நம்மளோட கட்டுல. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், ஒரு டயரியா வரும், லூஸ் ஸ்டூல்ஸ் ஃப்ரீக்வெண்டா வரும், அப்புறம் ஸ்டொமக் வந்து வயிறு வலி வரும், ஸ்டொமக்ல டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ வயிறு வலி வரும், வயிறுல ஒரு தொந்தரவா ஒரு இருக்கும், லைக் ஒரு ப்ளோட்டிங்கா இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் ஜிஐல இது மாதிரி ஜிஐடி இஷ்யூஸ் வந்துடும். டைஜஷனும் ஒழுங்கா நடக்காது, அதுலயும் தொந்தரவு வந்துடும். இப்போ டைஜஷன் ஒழுங்கா நடக்காதுன்னா அதுல இருந்து தான் நம்மளுக்கு பாடியில நியூட்ரியன்ஸ் வந்து ஒழுங்கா நடந்தாதான் நம்மளுக்கு பாடிக்கு நியூட்ரியன்ஸ் போகும். அது ஒழுங்கா போகாது, உடம்பு ஒண்ணுமே ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. இப்ப அதே மாதிரி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபேட்லாம் அது மாதிரி அதிகமா இருக்கிற ஹை டிடிஎஸ் தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆகிடும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து, அதாவது நம்ம கிட்னில இது மாதிரியான மினரல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிடும்னா போய் டெபாசிட் ஆயிடும் நம்மளோட கிட்னில போய் இதெல்லாம் வந்து படிஞ்சு போயிடும். அங்க இருக்கிற அந்த கிட்னில இருக்கிற டியூபியூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ குட்டி குட்டியா இருக்கிற டியூபியூல்ஸ் எல்லாம் வந்து இதனால எஃபெக்ட் ஆகப்பட்டுடும், இது மாதிரி டெபாசிஷனால பாதிப்படையும். இப்போ அதே லாங் ரன்ல எங்க கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நெஃப்ரோலித்தியாசிஸ்னு ஒரு கண்டிஷன், கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும். ஆர் லாங் ரன்ல இதனால கிட்னில கல் வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த உப்பு அதிகமா இருக்கிற தண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், அதுக்கு ரிலேட்டடான கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் அதிகமாக வரும். அதே ஆன் லாங் ரன்ல இதே குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிடும், இந்த சோடியம் லெவல் பாடியில் அதிகமாகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு கிட்னி பாடுபடும். அதனால லாங் ரன்ல கிட்னி ஃபெயிலியர்ல கொண்டு போய் நிறுத்திடும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என்ன வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்கன் கிடையாது, கடைசியா வந்து நிறைய ஆர்கனை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஒரு ஆர்கனோட நிக்க போறது கிடையாது. பிகாஸ் இன் ஆர் பாடி எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட். ஒன்னு எஃபெக்ட் ஆனா கண்டிப்பா எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ டியூரேஷன் வேணா எவ்வளவு நாள் கழிச்சு எஃபெக்ட் ஆகுது அப்படின்றது வேணா வேரி ஆகலாமே தவிர மற்றபடி லைக் எவ்ரி ஆர்கன்ஸ் ஆர் அண்டர் ஹை காம்ப்ளிகேஷன் ஆர் அண்டர் ஹை ரிஸ்க் when we consume such kind of water. அதான் ஸோ இந்த நேச்சுரலா அக்கர் ஆகிற மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், பொட்டாசியம் ஆகட்டும், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் லைக் அதெல்லாம் நேச்சுரல் அக்கரிங் மினரல்ஸ். பட் வி ஆல் நீட் தட் இன் ரெக்வயர்ட் அமௌண்ட்ல தான் வேணும். இதுவே நம்ம டீப் வெல்
பண்ணிட்டு இருந்தாலோ நல்லா ஆழமா தோண்டி தோண்டி தண்ணி எடுத்தாலோ இதோட அளவு தண்ணியில அதிகமாயிடும். ஸோ அதை கன்சியூம் பண்ணும்போது இட் கிராசஸ் த நெக்லிஜிபிள் அமௌண்ட் தாண்டும் போது ஆன் லாங் ரன்ல இட் காசஸ் த ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அது லைக் சம்திங் இன்எவிட்டபிளா மாறிடும். அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெட், அர்சனிக், யுரேனியம், இந்த குரோமியம், கேட்மியம் இதெல்லாம் வந்து இந்த பழைய பைப்ஸ் யூஸ் பண்றதுனால, இது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியோட கழிவுகள்னால, இந்த அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் இந்த நைட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக ஆகுது தண்ணியில. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஹார்ம்ஃபுல் கண்டாமினன்ட்ஸ் தண்ணியில. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருந்துறையில் உங்க வாட்டரோட டிடிஎஸ் அளவு அசால்ட்டா 3000 mg/L தாண்டி போயிடுச்சு. இது சம்திங் லைக் அங்க இருக்கிற பெருந்துறை மக்கள் தான் they will be like first line, they will be paying the cost. It doesn't mean it wouldn't be like உள்ளக்குள்ள வராது மற்ற ஊரை பாதிக்காதுன்னு கிடையவே கிடையாது. பெருந்துறை மக்கள் will be paying the cost in the very first line. They will be standing because they are the ones who standing in the very first line. அப்படின்றப்போ அடுத்து வந்து ஆஃப்டர் அவங்கள அங்க அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மக்களை கடந்து இட் வில் பி இன்வேடிங் இன் சைட். ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணகிரியில கெலவரைப்பள்ளி டேம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அங்கே இருக்கிற கர்நாடகா பெங்களூர்ல சுவேஜ் ஜெனரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சராசரியா 1329 million liters அதாவது சூவேஜ் வாட்டர் வந்து இருக்கு. ஸோ தே ஹாவ் அ பிளான்ட் தட் ஒன்லி treats which up to almost 800 million liters per day அளவுக்கு ட்ரீட் பண்ற அளவுக்கு தான் they have the facility, which means the rest of the 500 million liters are are discarded without being treated, without giving them the treatment. ஸோ அப்போ சுவேஜ் வாட்டர் இது தண்ணியில கலந்துதான் விடப்படுது, which is coming to the கெலவரப்பள்ளி டேம். இன்னைக்கு நான் அசால்ட்டா வந்து அதனால என்னது தண்ணியில அந்த நுரை வருது, தண்ணியில கெமிக்கல்ஸ் வருது. ஸோ இன்னைக்கு வந்து கண்ணுக்கு தெரியல, நம்மளுக்கு அது விசிபிளா இல்லைன்னு கூட ஒரு வி கான் கிவ் த ஒரு நெக்லிஜென்ஸ் எடுத்துக்க இன்னைக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் பண்ண முடியாது. வி குட் கிளியர்லி see it. இப்போ வாணியம்பாடி எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் அ ஹப் ஃபார் லெதர் டானிஸ் அண்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் அங்கே அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸோ ஃபார் த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த டேனிங் அனிமல்ஸை வந்து அந்த தோலுங்களை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குரோமியம் சால்ட் யூஸ் பண்ணுவாங்க, சோடியம் சல்ஃபைடு யூஸ் பண்ணுவாங்க, ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஆகும், அந்த அனிமல் ஸ்கின்ஸ் எல்லாம் அது கிளீன் பண்றதுக்கு, அனிமல் ஹைட்ஸ் கிளீன் பண்றதுக்கு. ஸோ அப்போ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, கடைசியா வந்து கிரவுண்ட் வாட்டர்ல தான் கலக்குது. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற 88% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஆல்ரெடி கண்டாமினேட்டட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். 88% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர்னா இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இட் டசன்ட் ஸ்டாப், இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் ரைட் தேர், இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். அந்த 100% கவர் ஆகாமலாம் வராது, இதெல்லாம் நம்ம உடம்புல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சொல்றேன், நம்ம ஒரு தண்ணி எஃபெக்ட் ஆயிடுச்சு, ஒரு ரிவர் பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் வி ஹேவ் டு டாக் இன் சச் அ வே, அதை குடிக்கிற கன்சியூம் பண்றவங்க தான் எஃபெக்ட் ஆகுறாங்க. லைக் ரிவருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா, அது போய் அது பாட்டு கடல்ல கலக்க போகுது, அது குடிக்கிற மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. பிகாஸ் வி ஆர் லிட்டரலி வாக்கிங் பை கேரிங் ஆல் சச் கைண்ட் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இன் அவர் பாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோமியம் சால்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விச் இஸ் யூஸ்ட் ஃபார் தட் அனிமல் டேனிங்ஸ்க்கு யூஸ் பண்றது, அதோட அளவு வாணியம்பாடி தண்ணியில் அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.26 mg/L. பட் WHO லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 0.05 mg/L தான் இருக்கணும். பட் வாணியம்பாடியோட தண்ணியில் இருக்கிற அந்த கெமிக்கலோட அளவு, குரோமியமோட அளவு 5 times அதிகமா இருக்கு. இதே வாணியம்பாடியில் இருக்கிற அந்த லெட்டோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இட் இஸ் லைக் பேட்டரி அண்ட் மெட்டல் வேஸ்ட் தான் அது. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஆல்மோஸ்ட் லைக் 0.01 mg/L தான் இருக்கணும் ஆஸ் பர் WHO லிமிட். பட் வாணியம்பாடி தண்ணியில் 0.17 mg/L இருக்கு, which is 17 times higher, அதிகமா இருக்கு. இதுவே கேட்மியமோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.003 mg/L தான் இருக்கணும். பட் வாணியம்பாடியோட தண்ணியில 0.025 mg/L இருக்கு, which is 8 times higher. இப்போ இது மாதிரியான கெமிக்கல்ஸ் அளவு இவ்வளோ இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ பிசைட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ், சரி ஓகே இது மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குது கிரவுண்ட் வாட்டர்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்க. ஸோ இது ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு ஜியாலஜிக்கல் லெவல்லே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. பிகாஸ் அடியில் அந்த பூமிக்கு அடியில் அங்க இருக்கிற மண்ணோட தன்மை, அங்க இருக்கிற பாறையோட தன்மையை பொறுத்து இந்த கெமிக்கல் எவ்வளோ வேகமா அப்சர்வ் ஆகுதா இல்லையா, எவ்வளோ இதுவா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு தண்ணியில அப்படிங்கிறது அந்த நிலத்துக்கு அடியில இருக்கிற பாறையோட தன்மை, மண்ணோட தன்மையை பொறுத்தும் டிட்டர்மைன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ அங்க இருக்கிற அடியில இருக்கிற பூமியோட நல்ல தன்மையை பொறுத்து ஸோ அங்க நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண கெமிக்கல் வேகமா தண்ணிக்குள்ள போகுதா இல்ல ஸ்லோவா போகுதா, ஸோ எவ்வளவு நேரம் ஆகுது போறதுக்கு, ஸோ இது மாதிரி எல்லாம் விஷயங்களை டிட்டர்மைன் பண்றது அந்த அடியில இருக்கிற பாறைகள் தான். சரிங்களா? அடியில இருக்கிற மண்ணுங்க தான். ஸோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா
இதுவே அந்த கீழே அடியில இருக்கிற மண்ணை அங்க இருக்கிறோட தன்மை வந்து நல்லா கிளே மாதிரி இருக்குன்னு வைங்க, களிமண் மாதிரி எல்லாம் இருக்குன்னா இட் வில் பி லைக் டைட்லி பேக்டு இல்லையா. ஸோ இட் வில் பி அது டைம் எடுக்கும் உள்ளுக்குள்ள ஊடுருவி போறதுக்கு. ஸோ இதுவே அங்க இருக்கிற பாறையோட வந்து ஹைலி கோர்ஸா இருக்குன்னு வைங்க, லைக் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நரன்னு இருக்கு, நல்லா அப்படி ஒரு பெரிய, ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் ஹேவிங் அதுங்களுக்கு நடுவில் கேப் நிறையா இருக்கும். ஸ்கோர்ஸா இருக்குன்னா கேப் நிறையா இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக உள்ளுக்குள்ள போயிடும். சரிங்களா, உள்ளுக்குள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் ஈஸியாக ஊடுருவி உள்ள போயிடும். அப்போ ஊடுருவி உள்ள போயிடுச்சுன்னா ஈஸியாக கிரவுண்ட் வாட்டருக்குள்ள கலந்துரும். ஸோ இட் டிட்டர்மைன்ஸ், ஸோ எவ்வளோ வேகமாக அப்சர்வ் ஆகுது, பொறுமையாக அப்சர்வ் ஆகுதா, வேகமாக அப்சர்வ் ஆகுதா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி, அங்கே இருக்கிற தண்ணியோட சலைனிட்டியும் டிட்டர்மைன் பண்ணோம். சரி, அப்சர்வ் ஆகிடுச்சு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பூமிக்குள்ளே பூந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பூமிக்குள்ளே போனதை இதை டிட்டர்மைன் பண்ணுதா, அந்த இருக்கிற ராக் டிட்டர்மைன் பண்ணுது. சரி, உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சா. அது இப்போ என்னன்னா அங்க இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ ரொம்ப ஹையான ஒரு சலைனான தண்ணின்னு வைங்க, உப்பு அதிகமா இருக்கிற தண்ணின்னு வைங்க, இந்த படிஞ்ச பாறையில இருக்கிறத ஈஸியா அப்படி சொரண்டி போய் கிரவுண்ட் வாட்டர்ல அப்படி நல்லா டிஸ்சார்ஜ் ஆயிடும். அதாவது உப்பு தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து உடன்ட் பி ஸ்டிக்கிங் டுவர்ட்ஸ் தட், அந்த பாறையில அப்படி பிடிச்சி நிக்காது, ஈஸியா அப்படி கரைஞ்சு டிசால்வ் ஆகி தண்ணிக்குள்ள அப்படியே கலந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஹை அசிடிக் தண்ணினாலும் ஈஸியா கரைஞ்சிடும். ஸோ தட் இஸ் வாட், லைக் அங்க இருக்கிற தண்ணியோட சலைனிட்டி, அசிடிட்டி டிட்டர்மைன்ஸ், அங்க இருக்கிற பாறையோட தன்மை டிட்டர்மைன்ஸ், அங்க இருக்கிற மண்ணோட தன்மை டிட்டர்மைன்ஸ். ஸோ இது மாதிரியான மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு பிசைட்ஸ் நம்ம டிஸ்சார்ஜ் பண்றது அப்புறமும் இதுக்கு மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் நம்ம ஒரு அக்யூஃபர்ஸ், ஒரு கிணறோட இதை வச்சு நம்ம பேச முடியாது. ஒரு இடத்துல இருக்கிற கிரவுண்ட் வாட்டரோட தன்மையை வச்சுட்டு நம்ம பேச முடியாது. இட் டேக்ஸ் ஒரு டைம் எடுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அந்த ஸ்பாஞ்சில இருந்து அப்படியே பரவறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி இப்போ எவாபரேஷன் அதிகமாகிறப்போ தண்ணி எவாபரேட் ஆயிடும், கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா படிஞ்சு அப்படியே அங்கேயே தங்கிடும். ஸோ இது மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு ஹையான கான்சென்ட்ரேஷன்ல அங்கேயே தங்கிடும். ஸோ இவென்ச்சுவலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைம் எடுத்து என்ன சொல்றது, ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே தண்ணியை கலக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்லோ பாய்சன் மாதிரி இட் வில் பி லைக் ஸ்லோலி டிசால்விங் இட்ஸ் கெமிக்கல்ஸ் இன்டு த வாட்டர் ஸ்லோவா. ஸோ அதான் எவாபரேஷன் வேகமா நடந்துருச்சுன்னா இது மாதிரி ஒரேடியா போயிடாது, தண்ணியில கலந்துராது. ஸோ தட் இஸ் வாட், இன்னைக்கு கெமிக்கல் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு, இன்னைக்கு வந்து கெமிக்கல் தண்ணியில கலந்து விட்டுருக்காங்க, இன்னையோட முடிஞ்சு போச்சு, ஓகே ஒரு 2 மாசத்துல முடிஞ்சு போச்சுன்னு பேச முடியாது. ஸோ இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த டைம். இன்னைக்கு தான் கலந்துருக்கு, நாளைக்கு தான் கலந்துருக்கு, போன மாசம் கலந்துச்சுன்றது நம்ம இங்க வச்சு பேச முடியாது. ஸோ இப்போ இதுக்கான என்ன சொல்யூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ தட் இஸ் வாட் நமக்கு ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர், நம்ம இது வந்து ஒரு கிணத்தோட தண்ணி, ஒரு இடத்தோட தண்ணி, ஒரு கிரவுண்ட் வாட்டர் அங்கே இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம பேசவே கூடாது. வி ஷுட் திங்க் இன் அ ப்ராடர் வே, பிகாஸ் aquifers are connected. ஸோ அதனால we shouldn't ஒரு நேரோவா ஓகே இந்த இடத்துல பூமி தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அக்யூஃபர்ஸ் வந்து அடியில் இருக்கிறது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஸோ ஒரு வெப் மாதிரி அது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாமே எஃபெக்ட் ஆகும். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். எப்போ வென் அண்ட் வேர் அண்ட் ஹவுங்கிறது மேட்டர் ஆஃப் டைம். ஆனால் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் தே ஷுட் திங்க் இன் சச் அ வே, கொடுக்காதீங்க sanctions. It is as simple as that. Don't give them the sanctions if those industries can't retreat the water, recycle it, and if they can't reuse those waters, if they say no we can't do that, எங்கள்ட்ட அதுக்கான system facilities கிடையாது, இல்ல which is impossible for us to do such kind of works with for our industry, for our factories na, okay just go away அப்படின்ட்டு we should have as a government. சரி எங்களுக்கு வேண்டாம், உங்க இண்டஸ்ட்ரீஸ் வேணாம், உங்க மூலியமா வர்ற எங்களுக்கு டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு we should have we should stand for the people, we should stand for the earth, for the wellness of the land that you rule இல்லையா. because those people, all those animals, all those people, all those life around, in and around are depending on you. so அப்படின்னா you are given with a high stake responsibility, then you are no longer in a position where you can just take it light and you can just okay fine நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் கிடையாது. So they should take the accountability, which means they shouldn't let these kind of industries to come in. இன்னைக்கு வாணியம்பாடியில, கிருஷ்ணகிரியில, பெருந்துறையில we could see all such kind of things or visible-ஆ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. But what actions we have took so far? Actions எடுத்துருக்கோம். Is it effective? Is it enough? Because still now இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷங்களா இது இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு நேத்து கிடையாது.
பட் ஏன் இத்தனை வருஷமாகியும் நம்ம ஒரு எஃபெக்டா அப்படி ஒரு டெசிஷனை இதுதான் இது முடியாதுன்னா முடியாது அப்படின்ற ஏன் ஒரு டெசிஷனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? அங்க இருக்கிற மக்களோட ஹெல்த்தும், அங்க இருக்கிற மிருகங்களோட ஹெல்த்தும், அங்க இருக்கிற விவசாயமும் நமக்கு அவ்வளோ அசால்ட்டா போயிடுச்சா? அவ்வளோ ஓகே டேக் இட் ஈஸியா போயிடுச்சா? ஸோ அதே மாதிரி நம்ம அந்த வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸை லெட்ஸ் நாட் கீப் ஜஸ்ட் ஒன்லி ஆன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் பிஹெச், கண்டக்டிவிட்டியை பார்ப்போம், ஹார்ட்னஸை பார்ப்போம், டிடிஎஸை பார்ப்போம்னு மட்டும் இல்லாமல் கோ ஃபார் அங்கே என்ன மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் எந்த அளவில் இருக்கு. டோன்ட் ஜஸ்ட் கிளாசிஃபை லைக் ஓகே டிடிஎஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிட்டு இல்லாமல் ஜஸ்ட் கோ ஃபார் குரோமியமா, அந்த குரோமியம் என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஊடுருவி ஜஸ்ட் கோ ஃபார் டெப்தா அதை இது பண்ணுங்க, இண்டெக்ஸ் பண்ணுங்க. ஸோ லைக் மெட்டல்ஸை இது பண்ணுங்க, இந்த மெட்டல்ஸ் எவ்வளோ இருக்கு, லைக் கோ ஃபார் லைக் அதுக்கு ஒரு ஈகிளாய் கொடுங்க. அதுக்கு அங்க இருக்கிற மெட்டல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டிடிஎஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு போயிடாம talk about the metals that carries. அங்க இருக்கிற என்ன மெட்டல்ஸ், அந்த மெட்டல்ஸ்னால எவ்வளோ அளவில் இருக்கு, இது கன்சியூம் பண்ணா எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அது மாதிரியான ஒரு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுங்க வாட்டருக்கு. டோன்ட் ஜஸ்ட் கோ ஃபார் லைக் பிஹெச் என்ன, கண்டக்டிவிட்டி என்ன, ஹார்ட்னஸ் என்னன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம். இப்போ இந்த தண்ணியில இருக்கிற இந்த மெட்டல்ஸ் இது என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு யோசிங்க. தட் இஸ் வாட் லைக் யூ ஆல் ஹேவ் டு ஒர்க் டுகெதர். வாட்டர் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம், ஆல் ஹேவ் டு ஒர்க் டுகெதர். தட் ஒன்லி யூ வில் ஹேவ், பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் சம்திங் லைக் இங்க நடக்கிறது அங்க நடக்கிறது மட்டும் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு ஒர்க் இன் அ லூப். உங்க பாதிச்சா இங்க பாதிக்கும், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், வாட் கவர்மெண்ட் ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் தட் கவர்மெண்ட் யூ ஷுட் டாக் அபவுட் என்ன, சரி இந்த இண்டஸ்ட்ரி வச்சா வேஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டாங்களா, ஓகே சாங்ஷன் கோ, முடிஞ்சிச்சு, உன் வேலையை உன் சைடு முடிச்சிட்டேன். டோன்ட் கிவ் அப்ரூவல் ஆர் டோன்ட் ஒரு விஷயத்த அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது, பண்ணவும் வேண்டாம். வி ஷுட் அப்ரோச் இன் அ வே லைக் ஓகே இதனால என்ன விளைவு, என்ன ரிசல்ட், அந்த அவுட்கம் இருக்கு இல்லையா, அந்த அவுட்கமை வச்சு பேசணும். அவுட்கம்மை வச்சு ஓகே இது மாதிரி எஃபெக்ட் ஆகும், இது மாதிரி என்ன கெமிக்கல்ஸ் இவ்வளோ மாதிரி எஃபெக்ட் ஆகும். ஸோ அவன் ட்ரீட் பண்ணிட்டு இப்போ அந்த இண்டஸ்ட்ரி அந்த கெமிக்கல்ஸை ட்ரீட் பண்ணிட்டு விட்டுட்டேன்னு சொல்லிச்சு. பிசைட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த ட்ரீட்டட் இந்த சோ கால்டு ட்ரீட்டட் கெமிக்கல்ஸை தண்ணியில் போய் சுற்றிட்டு இருக்கு. இதனால என்ன இஷ்யூஸ் வரும்? ஸோ அவுட்கம் பேசிஸ்டாக யோசிங்க. அந்த ரிசல்ட் ஓகே இது இப்போ இப்படி பண்றதுனால இதனால என்ன விளைவு வரும், அந்த விளைவு பேசிஸ்ல தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அந்த இண்டஸ்ட்ரி அந்த ஃபேக்டரி ஒரு ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்றத மட்டும் வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அந்த கெமிக்கல்ஸை அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா, ட்ரீட் பண்ணிட்டாங்களா தண்ணியில விடுறதுக்கு முன்னாடி அப்படின்றத மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. ஓகே ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வாட்டர்ல விட்டுட்டாங்க, இப்போ அந்த வாட்டர்ல விட்ட தண்ணியை மக்கள் குடிக்கிறனாலேயோ இல்லை விவசாயத்துக்கு யூஸ் பண்ற இரிகேஷனுக்கு நான் யூஸ் பண்றனாலேயோ என்ன பிரச்சனை வருது, என்ன அவுட்கம் கொடுக்குது. ஸோ வி ஷுட் திங்க் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ், நாட் ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்களான்ற ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்க கூடாது. ஸோ அது மாதிரியான ஒரு ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கிற மக்களுக்கு வி ஷுட் ஆஃபன் ப்ரொவைட் தம் த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இது மாதிரியான சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வி ஷுட் பார்க்கணும் என்ன, பிகாஸ் அது அவங்களோட உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும் சிம்டம்ஸா. ஸோ அது ஒரு பூதாகரமா வெடிச்சு ஒரு பெரிய நோயா வர்றதுக்கு முன்னாடி இப்போ இது மாதிரி பிளட் சாம்பிள்ஸ்ல எடுத்து பார்க்கறனால இது மாதிரியான விஷயங்கள்ல பண்ற வி குட் ஃபைண்ட் இட், பெரிய அந்த சிம்டம்ஸ் பாதிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ we should go for the sample testing. அடிக்கடி போகணும். ஸோ இது மாதிரியான ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கிற மக்கள், இது மாதிரி சுத்தி இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அப்போ இது மாதிரி சிப்காட் இருக்கா, இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஜோன்ல இருக்கிற மக்களை we should go for sample testing அடிக்கடி பண்ணணும். ஸோ that is the only way we can like prevention அப்படிதான் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கிற மக்களுக்கு we should இன்னும் கொஞ்சம் அவங்கள பார்க்கணும். பிகாஸ் they are the ones who is going to get first lineல அவங்க தான் அஃபெக்ட் ஆக போறாங்க. அதே இப்போ ஒரு ஜோன் ஆல்ரெடி ஹை ரிஸ்க்ல இருக்குன்னா, இது மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, பத்தாவதுக்கு சூவேஜ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணப்படுது, கலக்கப்படுது ரிவர்ல அப்படின்ற அது ஆல்ரெடி ஒரு ஹை ரிஸ்க் ஜோனா இருக்கிறப்போ டோன்ட் கிவ் மச் மோர் சாங்ஷன்ஸ் ஃபார் மல்டிபிள் ஃபேக்டரிஸ் டு கிரால் இன். இன்னும் சரி நீ வா அங்கதான் ஆல்ரெடி ஃபேக்டரி இருக்கே, உன் ஃபேக்டரி உன்னோட ஒன்னா வச்சுக்கோ. We shouldn't give them the sanction when the zone is already in such a high risk. We shouldn't give them the sanction based on like okay அதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பா இருக்கு, நீ இண்டஸ்ட்ரியா கலந்துரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலயும் ஸ்பாட் பண்ணணும். ஓகே இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ consider sealing such kind of industries. High restrictions போடுங்க, அப்பதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும். அதே மாதிரி இது மாதிரியான ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கிற மக்களுக்கு as a government you shouldn't லைக் ஒரு பெரிய அளவுல பியூரிஃபயர்ஸ் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வைக்கிறது இட் இஸ் லைக் அது ஒரு எக்ஸசிவான மணி எடுக்க போது. இட் இஸ் கோயிங் டு அது ஒரு ஈகோசிஸ்டம் மேல இட் இஸ் கோயிங் டு காஸ் சம் ஸ்ட்ரெஸ்.
ஸோ ஏன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கோ ஃபார் ஒன் large purifier, ஒரு வில்லேஜுக்கு ஒரு பெரிய purifier. So from that, ஒரு இந்த government should have give them the money. So government should support that. ஒரு இண்டிவிஜுவலா அவங்க ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? நீங்க இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறதுக்கு சாங்ஷன் கொடுத்ததுக்கு இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசை வேஸ்ட் பண்ணி எதுக்கு பியூரிஃபயர் வாங்கணும்? ஸோ ஆஸ் அ கவர்மெண்ட் யூ ஷுட் கிவ் தெம் த எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும் ஒரு பெரிய பியூரிஃபயர் அந்த ஒரு கிராமத்துக்கு, அந்த ஒரு ஊருக்கு. ஸோ ஒவ்வொரு அங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் பயன்படுற மாதிரி ஒரு பெரிய அளவுல பியூரிஃபயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் அந்த வாட்டர் பியூரிஃபயர்ஸ்லயே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மை இருக்கு. ஸோ இப்போ லோ டிடிஎஸா இருக்கிற தண்ணிக்கு ஒரு விதமான பியூரிஃபயர்ஸ் இருக்கு, ஹை டிடிஎஸ்ல இருக்கிற தண்ணி அதுக்கு ஒரு விதமான பியூரிஃபயர்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் பர் அங்க இருக்கிற மெட்டல்ஸ், அங்க இருக்கிற தண்ணியில இருக்கிற கெமிக்கல்ஸை பொறுத்து அங்க இருக்கிற பியூரிஃபயர் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு லைக் அது எப்படி பண்ண முடியும்? அப்போ மெட்டல்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும். எந்த அளவுல மெட்டல்ஸ் தண்ணியில இருக்குங்கிறத நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தாதான் நம்ம இது மாதிரியான பியூரிஃபயர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பியூரிஃபயரை கொடுக்க முடியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரே மாதிரி பியூரிஃபயர் சிஸ்டம் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தண்ணியில கலக்கிற கெமிக்கல்ஸ் ஒவ்வொரு ரகம் வேற, அளவு வேற. முக்கியமான இன்னொரு விஷயம் அக்ரிகல்ச்சர்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், வி ஷுட் லைக் அது மாதிரி ஒரு விஷயங்கள் முடிஞ்ச அளவு இருக்கக்கூடாது. ஏன்னா இதனால வர்ற அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப்னால ஒரு பெரிய தலைவலி. இது மாதிரி ஹையா ஃபர்டிலைசர்ஸ் டிபெண்டன்ஸ் இல்லாம நம்ம நேச்சுரலாவே சரி இந்த பூச்சி உள்ள வராம இருக்கிறதுக்கு இது மாதிரி செடிகளை முன்னாடியே அதுக்கான சாப்பாடு தர செடிகளை முன்னாடியே வச்சுட்டா உள்ள வராது. இப்ப இது மாதிரியான வண்டுகள் உள்ள வருதுன்னா அதுக்கு சாப்பாடு இது மாதிரி பூக்கள் இருக்கிற பூச்செடியை வச்சுட்டா அதை சுத்தி வச்சுட்டா வராது. ஸோ that is how agriculture used to be. ஆனா இன்னைக்கு தான் நம்ம அக்ரிகல்ச்சர் அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து நம்ம இது மாதிரியான ஒரு ப்ராடர் லெவல்ல வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுக்காக இது மாதிரி ஹைலி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது மாதிரி டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு அக்ரிகல்ச்சரை வந்து வி ஷுட் ப்ரொமோட் இட். அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷனை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், பிகாஸ் தட் கன்சியூம்ஸ் அது வந்து தண்ணி கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பொல்யூஷன் ரீதியாக மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேயாகவும் தட்ஸ் ஹவு வி கேன் சஸ்டெயின். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் கன்சியூம்ஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்னைக்கு இல்லை. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இப்போ இது மாதிரியான கெமிக்கல்ஸ் கலந்த தண்ணியை நம்ம இரிகேஷனுக்கு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஆகும்னு நம்ம இப்போ பேசுவோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அர்சனிக் அதிகமாக கலந்த தண்ணி இப்போ நம்ம தண்ணி இரிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு வைங்க. ரைஸ் இப்போ மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் இதுங்கெல்லாம் என்ன பண்ணிடும், அர்சனிக் வந்து வேகமாக அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது கன்சியூம் பண்ணிட்டு இருக்கப்போ லாங் டேர்ம்ல எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா ஸ்கின்ல லீஷன்ஸ் வரும், ஹைப்பர் கெரட்டோசிஸ் வரும், பிக்மெண்ட் சேஞ்சஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஆன் லாங் ரன் இட் மே லீட் டு கேன்சர், பிளாடர் கேன்சர், ஸ்கின் கேன்சர், நர்வ் டேமேஜ். இது மாதிரி எல்லாம் ஆன் லாங் ரன்ல இட் மே லீட் டு ஆல் சச் கைண்ட் ஆஃப் கிரானிக் இஷ்யூஸ். ஸோ இப்போ யுரேனியம் அதிகமாக கலந்துருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி விவசாயம் பண்றோம்னு வைங்களேன், இட் வில் பி ஈஸிலி அப்சர்வ் பை த பிளான்டோட ரூட்ஸ்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஸோ ஆன் லாங் ரன்ல என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா கிட்னில இருக்க டியூப்ஸ், அந்த டியூபிள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி ஆன் லாங் ரன்ல கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம போய் நம்மளோட போன்ல ஒட்டிக்கிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில ரிலீஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சிஸ்டமா நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸா வந்து எஃபெக்ட் பண்ணோம். இப்போ இந்த நைட்ரேட்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா அது போய் அந்த லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த ஸ்பினாச் இது மாதிரி கீரை வகைகள் எல்லாம் என்ன பண்ணிடும், ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். அது மாதிரி கீரை வகைகள் இன்னும் ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ குழந்தைங்க இது மாதிரியான வெஜிடபிள்ஸை கன்சியூம் பண்ணும்போது தே ஆர் ஹைலி ப்ரோன் டு ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதுக்கு அவங்க ஆளாகப்படுவாங்க, அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இதுவே அடல்ட்ஸ் இது மாதிரியான வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்றாங்கன்னா கேஸ்ட்ரிக் ரிலேட்டட், அதாவது இந்த வயிறு, குடல், உணவு குழாய் இது சம்பந்தப்பட்ட கேன்சர் ஆன் லாங் ரன்ல வரும் வாய்ப்புகள் அதிகம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி விவசாயம் பண்றப்போ அந்த பழங்கள் அதோட பிரச்சனையை கேரி பண்ணும், அந்த காய்கறிகள், அந்த கீரைகள் வந்து அந்த பிரச்சனையை கேரி பண்ணும். அதை நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் ஒரு மீடியம் மாதிரி அதை கேரி பண்ணிட்டு கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதோ வி லிவ் ஃபார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு மைக்ரோ லெவல்லையாச்சும் வி ஆர் டிபெண்டிங் ஆன் சச் கைண்ட் ஆஃப் பிளேசஸ். எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ அப்போ அதுக்கான பாதிப்பும் வி ஆல் ஷேர் இட். இப்போ அதனால தான் நிறைய கண்ட்ரீஸ் வந்து தே ஆர் பேனிங் த இந்தியன் ஃப்ரூட்ஸ், இந்தியன் வெஜிடபிள்ஸை வந்து தே ஆர் லைக் இது அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கு, இது சாப்பிட்டா அவ்வளோ பிரச்சனை வரும். எங்க கண்ட்ரிலலாம் உங்களோட பழம் காய்கறிலாம் வேணாம், நாங்கெல்லாம் உங்களோட இம்போர்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்க எக்ஸ்போர்ட்லாம் எங்களுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு
பேன் பண்றாங்க இந்தியன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஸ்டூவாக்ரசி. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேஞ்ச் மூலியமா இல்லை ஒரு நானோ லெவல்ல சேஞ்ச் பண்ணி மட்டும் இதை மாற்ற முடியாது. வி நீட் ஒரு சிஸ்டம் லெவல்ல சேஞ்ச் வேணும். Because நம்ம democracy பார்த்தோம்னா we put the anthropocentrism on the pedestal, though we are not working forward toward it. So இன்னைக்கு anthropocentric லெவல்ல கூட நம்ம பேசுறது கிடையாது. Politics அந்த லெவல்லையும் நடக்கிறது கிடையாது. Though we claim that you do matter, people do matter, but our actions don't align with what we say. So that is what we need a ecocentric system. அதுதான் ஸ்டூவாக்ரசி. நீ கொண்டு வர பாலிசிஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபங்க்ஷன் ஆன் டர்ம்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். நீ ஈகோசிஸ்டென்ட்ரிசம் யோசிச்சுட்டு வா. நீ ஈகோசிஸ்டம் பத்தி நீ பேசலன்னா நீ தயவு செய்து பாலிடிக்ஸ் வராத. உனக்கான இடம் பாலிடிக்ஸ் கிடையாதுன்னு சொல்றது தான் ஸ்டூவாக்ரசி. ஸோ அதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன் டிஃபாரஸ்டேஷன் ஒரு பிரச்சனை, ஏன் மவுண்டன் அழிக்கிறது என்ன பிரச்சனை, பிகாஸ் ஆல் தோஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் கைண்ட் ஆஃப் சேம்பர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சேம்பர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ இட் ஹேஸ் லேண்ட், ஏர், வாட்டர் அண்ட் சாயில். சரிங்களா? இப்போ உன்னோட ஒரு பொலிட்டீஷியனா நம்மளோட ஸ்டூவாக்ரட்டிக் சிஸ்டம்ல உன்னோட பவர் பீரியட் 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் உன் பவர் பீரியட். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ மேண்டேட்டரி கூல் டவுன் பீரியட். சரிங்களா? நீ 3 வருஷம் நீ எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணிட்டா அடுத்த எலெக்ஷன்ல நீ பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. You have to wait. அந்த mandatory cool down period நீ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இஃப் யூ வின் திஸ் எலெக்ஷன், இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வைங்க, நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுறீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. we have to wait for the next 3 years. அதுக்கப்புறம் தான் நீங்க you have to come and again apply. So இது on what basisல we are selecting னா you have to submit your plans, policies, உன்னோட ஐடியாலஜி என்ன, உன்னோட மேனிஃபெஸ்டோ எல்லாத்தையும் கொண்டு வா. ஸோ அந்த 3 வருஷத்துக்கு நீ என்னென்ன பண்ண போற சப்மிட் பண்ணு. ஸோ your name will be hidden, your identity will be hidden, your gender will be hidden, so everything will be hidden. Then that file goes for these kind of examination க்கு போகும், like அந்த 5 filtering chamber. So people will be analyzing in each chamberல. So that is what ஒவ்வொரு chamber foundational chamberல on இந்த பேசிஸ்ல தான் உங்களோட பாலிசிஸை, உங்களோட மேனிஃபெஸ்டோஸ், உங்களோட ஐடியாலஜிஸ், உங்களோட பிளான்ஸை வந்து இது பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு வருதுன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி வருது. சரிங்களா? உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த மாதிரியான குரோமியம் சால்ட் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட அனிமல் இந்த லெதர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்போ அதுல வேஸ்டேஜ் குரோமியம் வரும். அப்போ அந்த குரோமியம் சரி நீ இப்போ உன்னோட பிளான்ல நீ இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வரலான்னு நீ சொல்ற, அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தா இது மாதிரியான வேஸ்ட் வரும், அதை நீ எப்படி டிஸ்கார்ட் பண்ணுவ அந்த கேள்வி. சரிங்களா? ஸோ உங்களோட பிளான்ஸ் அனலைஸ் பண்ணாலே உங்களோட ரூலிங் எப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ, அதுக்கான சொல்யூஷன் வச்சிருக்கியா? இப்போ உங்களோட பிளான் இந்த ரிவரை போய் பொல்யூட் பண்ணும் அப்படின்னா we wouldn't be sanctioning. உங்களே அப்ரூவ் பண்ண மாட்டோம். உங்களே அப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் சம்திங் ஒரு கிரவுண்ட். இப்போ உங்களோட பிளான் கிரவுண்ட் வாட்டர் அழிக்கும் அப்படின்னா உங்களை சாங்ஷன் பண்ணி அலோவ் பண்ண முடியாது உள்ள. உங்களோட பிளான் ஓஷனை கண்டாமினேட் பண்ணணும்னா உள்ள அலோவ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட். ஸோ பிகாஸ் நம்ம இப்போ இதுக்குன்னு ஒரு செகண்ட் சேம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் தி அனிமல்ஸ். ஸோ நம்ம மற்ற அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் ஹியூமன் பீங்ஸ் வில் பி கம்மிங் அண்டர் திஸ் கைண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் சேம்பர்ல. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் நான் ஹியூமன் லைஃப் வந்துடும், ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் வந்துடும். ஸோ இதுல வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் த்ரெட்ஸ், ஸ்பீஷிஸோட சர்வைவல் இம்பாக்ட், ஃபுட் செயின் ஸ்டெபிலிட்டி, ஸோ இது இண்டஸ்ட்ரியல் அனிமல் ஹார்ம், ஃபாரஸ்ட் அண்ட் ஈகோசிஸ்டம் இன்டெகிரிட்டி, இது மாதிரி விஷயங்கள் வந்துடும். ஸோ இதுல வந்து நான் ஹியூமன் லைஃப் வில் பி இன்க்ளூடட் இன் த செகண்ட் சேம்பர். First chamber என்னது? Foundational chamber, which includes foundation of every life, base of every life, land, air, water, soil எல்லாம் வந்துடும். Second chamber என்ன? Which includes all the life except human beings. So non-human life எல்லாமே வந்துடும் உள்ள. இப்போ ஒரு மெடிசின்னால ஒரு அனிமல் எஃபெக்ட் ஆகுதுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு லூப்பா அது பெரிய எஃபெக்ட் வரும். ஸோ we will be monitoring all such things. உன்னோட பிளானோ ஒரு பாலிசியோ உன்னோட ஐடியாலஜி வந்து இதுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரி ஏற்படுத்துற மாதிரி, இதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி உன்னோட சிஸ்டம், உன்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா you will be getting rejected in the second chamberல. ஸோ பட் இப்போ தேர்ட் சேம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் அ இண்டஸ்ட்ரி.
இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேம்பர். ஸோ இதுதான் பிரச்சனை. இப்போ நீ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடுவேன், எனக்கு அதான் நம்ம இப்போ இம்போர்ட்னா என்ன இம்போர்ட் பண்ண போற, எது தேவையானதை மட்டும் இம்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்றது தான் நம்ம இந்த சேம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் கிரவுண்ட் வாட்டர் இப்படி கெட்டு போறது, ரிவர் வாட்டர் கெட்டு போறதெல்லாம். இதுவே ஸ்டூவோக்ரஸில நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாரு உன்னோட பிளானு, இங்கே உன்னோட ஃபேக்டரி என்ன எமிட் பண்ணுது, என்னென்ன எமிட் பண்ண போகுது, நீ உன் பாலிசியில சொல்ற ஒரு ஃபேக்டரியை நான் இந்த மாதிரி ஃபேக்டரியை கொண்டு வருவேன்னு, அந்த ஃபேக்டரி எமிஷன் நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? அந்த ஃபேக்டரியில வர எமிஷன் அங்க இருக்கிற தண்ணியை டேமேஜ் பண்ணுச்சுன்னா உன்னை உள்ள விட முடியாது, நீ சாங்ஷன் கொடுத்து உன்னை அப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ அதுவே உன்னோட பாலிசி அங்க இருக்கிற கெமிக்கல் வேஸ்ட் இப்ப நீ சொல்ற, இப்ப நீ ஒரு இண்டஸ்ட்ரி சொல்ற, அந்த நான் ஃபேக்டரி நான் கொண்டு வர போறேன்னு நீ சொல்ற. இப்ப அதுல வர டாக்ஸிக் கெமிக்கல் அங்க இருக்கிற நிலத்தையோ அங்க இருக்கிற தண்ணியோ பாதிச்சுன்னா உன்னை உள்ள விட முடியாது. So you will be rejected. So on basis of these things only we will be evaluating that politician. சரிங்களா? ஸோ அவரோட பாலிசி அவரோட பிளான்ஸ் இந்த மாதிரியான பேசிஸ் ஃபுல்லாக ஈகோசென்ட்ரிக் வேல தான் we will be approaching and we will be evaluating. ஸோ if at all இது மாதிரி குரோமியம் கேட்மியம் இது மாதிரி ரிலீஸ் ஆகும், உனக்கு அதை ட்ரீட் பண்றதுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நம்ம பண்ணுவோம் அப்புறம் இது சரி பண்ணுவோம்னு அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே வேலைக்கே கிடையாது. ஈகோசென்ட்ரிக் பேசிஸ்ல தான் நம்ம வேலை செய்வோம். சரிங்களா? இப்போ நம்ம அதனாலதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சேம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹியூமன் வெல்ஃபேர் சேம்பர் வந்துடும், which includes பப்ளிக் ஹெல்த் வந்துடும், எஜுகேஷன் சிஸ்டம் வந்துடும், அதுக்கப்புறம் ஹவுசிங் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துடும், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் அண்ட் சோஷியல் ஹெல்த், இது எல்லாமே வந்துடும் இந்த சேம்பர்ல. ஸோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹெல்த் கேர் அக்சஸ், டிசீஸ் ப்ரிவென்ஷன், பொல்யூஷன் ரிலேட்டட் இல்னஸ், ஸோ இதுல வந்துடும் பொல்யூஷன் ரிலேட்டட் இல்னஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் ஆல் தீஸ் சேம்பர்ஸ் ஆர் கோயிங் டு லைக் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. ஏன்னா இப்போ எல்லா சேம்பர்ல இன்னொரு சேம்பர், ஃபிஃப்த் சேம்பர் பாத்துக்கிட்டீங்கன்னா ரீசெக் சேம்பர். ஸோ இதுல என்னன்னா ஆல் சேம்பர்ஸ் வில் பி ஒர்க்கிங் ஆன் இன்டகிரேஷன். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ ஒவ்வொரு சேம்பர்லயும் செக் பண்ணப்படும். ஸோ அட் தி எண்ட் என்ன பேசிஸ்ல இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஈகோசென்ட்ரிக் வேல தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொல்யூஷன் ரிலேட்டட் இல்னஸ் வரும்னா முன்னாடி சேம்பர்லயே அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ தேர்ட் சேம்பர்லயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேம்பர் அண்ட் இண்டஸ்ட்ரி சேம்பர் இருக்கு இல்லையா, அங்கேயே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். உன்னோட இது பொல்யூஷன் இவ்வளவு எமிட் பண்ண போகுது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழி வச்சிருக்க, அங்கே ரிஜெக்ஷன் பண்ணப்படும். அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு அடுத்து அதையும் தப்பிச்சு உள்ள ஹெல்த் சேம்பருக்குள்ள வந்துடுச்சுன்னா, ஹியூமன் வெல்ஃபேர் சேம்பருக்குள்ள வந்துடுச்சுன்னா, இங்க பாரு உன்னோட பொல்யூஷன்னால மனுஷங்க இது எஃபெக்ட் ஆவாங்க, உன்னோடதுக்கு சாங்ஷன்லாம் கொடுக்க முடியாது. உன்னோட பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஒரு ஈகோசென்ட்ரிசம் நீ கன்சிடர் பண்ணி, ஒரு ஈகோசிஸ்டம் கன்சிடர் பண்ணியே இல்லை, உன்னை உள்ள விட முடியாது. நீ எலெக்ஷன்லேயே நீ நிக்க வேண்டாம் போ அப்படின்னு, நீ எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் போ, உடனே எலெக்ஷன்ல நிக்கலாம் விட முடியாதுன்னு சொல்றதுதான் ஸ்டூவாக்ரசி. அண்ட் இட் இஸ் லைக் அது மாதிரியான ஒரு பேசிஸ்ல தான் லைக் we will be electing state steward, federal steward, district stewardன்னு நம்ம எடுப்போம், ஒவ்வொரு ஊருக்கான ஸ்டூவர்டு. ஸோ we wouldn't be calling them as a leader, we will be calling them as a steward. ஒவ்வொரு ஊருக்கான ஸ்டூவர்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஸ்டூவர்டு, ஒரு கண்ட்ரிக்கான ஸ்டூவர்டுன்னு எடுப்போம். ஸோ பட் இட் இஸ் லைக் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாலாம் நீங்க உள்ள வரக்கூடாது. யூ கம் as an individual. தென் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஸ்டூவர்ட் செலக்ட் ஆகுறீங்களா, ஸ்டேட்ல ஸ்டூவர்ட் செலக்ட் ஆகுறீங்களா, இண்டிவிஜுவலா வாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்மேஷன் இருக்கக்கூடாது. தென் ஆல் ஒர்க் டுகெதர். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா, சந்தோஷம், யூ ஆல் ஒர்க் டுகெதர். தென் சரிங்களா, இதுதான் நம்மளோட ஸ்டூவாக்ரசிக்கு பின்னாடி இருக்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு கேம்பெயின் ஒரு கார்பரேட் ஃபண்டில் ஒரு கேம்பெயின் நடத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியாலஜி பேசுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால மேல வர முடியாது. ஏன்னா இப்போ ஈகோசென்ட்ரிசம் பேசுற ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இன்னைக்கு ஏன் வெளியே வர முடியல? பிகாஸ் தே ஆர் ஆல் ஹைலி பீங் சப்ரெஸ்ட் பை தீஸ் கைண்ட் ஆஃப் கார்பரேட் இன்ஃபுளுன்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பிகாஸ் தே ஆர் ஹைலி ஃபண்டட் பை தீஸ் கைண்ட் ஆஃப் கார்பரேட்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்னா, நீ பொலிட்டிக்கல் பார்ட்டியை குரூப்பாலாம் உள்ள வராத, நீ தனியாவா, அப்புறம் தனியா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்க எல்லாம் சேர்ந்து ரன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுதான் ஸ்டூவாக்ரசி. ஸோ தட் இஸ் வாட். நீங்க ஒரு பவர் பீரியட்ல கண்டினியூஸாலாம் ஒன்றும் வைக்க முடியாது. ஜஸ்ட் யூ கோ ஃபார் 3 years, அதுக்கப்புறம் மேண்டேட்டரி கூல் டவுன் பீரியட் போ, அதுக்கப்புறம் திருப்பி வா, உன்னோட பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் சப்மிட் பண்ணு. தென் இஃப் யூ கெட் எலெக்டட் தென் ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரியான சேம்பர்ஸ்ல இந்த இப்போ 5 சேம்பர்லயும் செலக்ட் ஆகிற மக்கள் தான். ஸோ இப்போ 5 சேம்பர்லயும் செலக்ட் ஆக வரவங்க தான் எலெக்ஷன்ல நிற்பாங்க. தென் ஒன்லி they will be facing the public, then public will choose one among them. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்க கொடுக்குற ஆப்ஷனே ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அட்லீஸ்ட் நாட் த லைக் ஒரு லெஸ் ஹார்ம்ஃபுல்லான
less evil options that we will be placing in front of the people, and from that people will be choosing one steward among them. So who gets the majority, who wins the majority will be called as a steward, not the leaders, and they will be, you know, they will be having the power for the next 3 years, and they will be ruling the state or country on terms of ecocentrism. So there is no other way around. So that is the thing about stewacracy. So in the book pathina, it is like a blueprint of stewacracy. Nama videos la da in depth pesrom. So idu vandu or blueprint, this is how it's going to function. இதெல்லாம் இதுல இருக்கு. So அப்படின்ட்டு ஒரு blueprint தான் அது. So but we are discussing about all these things in depth in videos. So anyways, if you want this book, you can get it from my website, and it is both available as paperback and ebook. So நீங்க ரெஃபர் பண்ண போறதோ இல்ல அடிக்கடி இதை யூஸ் பண்ண போறதோ இல்ல டீச் பண்ண போறதோ கிடையாதுன்னா better go for ebook rather than the paperback. So anyways, so you can access that by clicking the link below. Video descriptionல பாருங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, it's Sayue signing off. நன்றி.